வணக்கம் நேயர்களே. டாட்டி தமிழ்நாடு அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக டாட்டி தமிழ்நாடு அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி திரு ஜோஸ்வா ஜெரார்ட் வந்திருக்கிறார். அவருடன் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் கேள்விகளை 042424318020 என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து விடைகளை பெற்றிடுங்கள். இந்த அன்பு வேண்டுகோளுடன் நிகழ்ச்சிகளுக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ டேட்டி தமிழ்நாடு அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அதனுடைய பின்புலம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழ்நாடு அட்வான்ஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் 1980 தொடங்கப்பட்டது. இனிஷியலா அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு இலவசமா ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. லேட்டர் இட் வாஸ் கன்வெர்டட் இன்டு அ ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். இட் இஸ் அப்ரூவ்ட் பை த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மத்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற துறை. கடந்த 30 ஆண்டுகளாக இந்த நிறுவனம் 28 ஆண்டுகளாக 28 ஆண்டுகளாக இங்க தலைமை நிலையம் இங்க சென்னையில தானே? சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. என்னென்ன படிப்புகள் கோர்ஸ்கள் இதன் மூலமா நீங்க தந்துட்டு இருக்கீங்க இந்த இன்ஸ்டிடியூட் மூலமா? நாங்க இது மூலமா மெயினா பாத்தீங்கன்னா வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ட்ரைனிங் நாங்க கண்டக்ட் பண்றோம். இது இல்லாம ஐடிஐ ரிலேட்டட் கோர்சஸ், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், ஏசி ரெஃப்ரிஜரேஷன், இந்த மாதிரி கோர்சஸ்களும் இது பண்றோம். பட் ஸ்பெஷலைசேஷன் இஸ் வொகேஷனல் எஜுகேஷன். என்ன அந்த வொகேஷனல் எஜுகேஷன்ல என்ன சிறப்பு? அதுல அந்த கல்வியில என்ன சிறப்பு? ஏன் அதை படிக்கணும்? அந்த மாதிரியான விவரங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். வொகேஷனல் எஜுகேஷன் என்னன்னா ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் இன் a particular field இல்ல ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் தான் வொகேஷனல் எஜுகேஷன்ன்றது. சில இப்போ ரீசெண்டா எடுத்த சர்வே படி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 2017ல 5 million to 6 million vocationally trained people தேவைப்படுறாங்க. பட் இப்போ இருக்க ட்ரெண்ட் படி பாத்தீங்கன்னா we will reach only 5 lakh to maximum to 5.5 lakhs. So there is going to ஒரு huge demand இருக்க போது vocationally trained peopleக்கு. So இந்த டிமாண்டை மீட் பண்றதுக்கு தான் நாங்க என்ன பண்றோம், நாங்க இந்த வொகேஷனல் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். இப்போ நிறைய டிமாண்ட் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அப்படிப்பட்ட மேன் பவர் குறைவா இருக்குன்னு சொல்றீங்க. எதனால இந்த கேப் இருக்கு? என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் அவங்க பிகாம் இல்ல பிபிஏ இந்த மாதிரி ரெகுலர் கோர்சஸ் தான் போகணும்னு பாக்குறாங்களே வழிய இது முடிச்சவனா வேலை கிடைக்குமா இல்ல எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்றது சிந்திக்கிறது இல்ல இன்னைக்கு இருக்க மாணவர் மாணவிகள். அது சிந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு எதுல வேலை வாய்ப்பு அதிகம் அப்படின்றத பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா வொகேஷனல் எஜுகேஷன் ஃபுல் டைமாவும் எடுக்கலாம், இல்ல அவங்க அண்டர் கிராஜுவேஷன் படிக்கும் போது இது சைமல்டேனியஸாவும் இவங்க படிக்கலாம். இது அப்ப இந்த வொகேஷனல் படிப்பு, இந்த படிப்புகளுக்கு ஏதாவது கல்வி தகுதி நீங்க நிர்ணயம் பண்றீங்களா? மினிமம் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் கோர்ஸ், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல் இருக்கு. மத்தபடி வொகேஷனல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் 12th ஸ்டாண்டர்ட் நாங்க எதிர்பார்க்கிறோம் இது பண்றது. ஒரு படிப்புக்கு 10th, இன்னொரு படிப்புக்கு 12th. கல்லூரி படிச்சிட்டு இருக்கவங்க அண்டர் கிராஜுவேட் பிஏ, பிகாம், பிஎஸ்சி அந்த மாதிரி படிச்சிட்டு இருக்கவங்களும் சைட் பை சைட் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ். இப்போ ஒரு மாணவர் மாணவிகள் அவங்க அண்டர் கிராஜுவேஷன் அதாவது பிகாம் இல்ல பிஏ, இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல அவங்க ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது மேல் படிப்புக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இதே அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் 10th இல்ல 12th முடிச்சிருக்காங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அந்த மாதிரி இருக்காங்க, அவங்க டிப்ளமோக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். இப்ப மேற்படிப்புனா அது என்ன படிப்பு? அதுல என்ன படிப்பு சொல்லி தரீங்க? மேல் படிப்பு அப்படின்றது அது இனிஷியலா நாங்க பாத்தீங்கன்னா லோயலா காலேஜ் கூட டை அப்ல கொலாபரேஷன், நுங்கம்பாக்கம் சென்னையில இருக்க லோயலா காலேஜ் கூட டை அப்ல நாங்க மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், இவென்ட் மேனேஜ்மெண்ட், இன்டீரியர் டிசைன், ஃபேஷன் டிசைன், இன்டர்நேஷனல் பிசினஸ் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இந்த கோர்சஸ் நாங்க லோயலா காலேஜ்ல ஆஃபர் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா மாணவர் மாணவிகள் வேற எந்த காலேஜ்ல படிக்கிறவங்க இல்ல 12th முடிச்சிருக்கவங்க வேற யார் வேணாலும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் அவங்க இங்க அப்ளை பண்ணலாம். இங்க நாங்க வீக்கெண்ட் கோர்சஸ் கண்டக்ட் பண்றோம், பிளஸ் ஃபுல் டைம் மண்டே டு ஃப்ரைடே எல்லா நாளுக்கும் கண்டக்ட் பண்ற மாதிரி ஆஃப்டர்நூன்ல நாங்க கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். இது பண்றதுக்கு இது லோயலா காலேஜ் கல்லூரி மாணவர் நிறைய பேர் பங்கேற்றாங்க, வெளியில இருந்து மாணவர் மாணவிகள் படிக்கலாம். இப்போ 6 விதமான படிப்புகள் நீங்க சொல்லி தரதா சொல்லிருக்கீங்க லோயலா காலேஜ் கூட. இந்த படிப்புகளை பற்றி தனித்தனியா கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால இந்த குறிப்புகளா? ஓகே. மார்க்கெட்டிங் இப்போ எங்களோட எல்லா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும் இல்ல இன்டீரியர் டிசைன் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் இதுல மெயினா நாங்க சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை,
இன்னைக்கு கரண்ட் சினாரியோ அவங்க இது முடிச்சாங்கன்னா ஒரு வேலைக்கு போறாங்கன்னா கம்பெனில அவங்க என்னத்தை பத்தி அவங்களுக்கு வேலை இருக்குமோ அது நாங்க மெயினா இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி அமுச்சு விடுறதுனால அவங்க காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனில போய் வேலை செஞ்ச ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குது. ஓ சரி சரி, அதாவது ஒரு நிறுவனத்துல சேரதுக்கு தகுதிப்படுத்தி அவங்களை அனுப்புறாங்க. ஆமா ஆமா. சோ இந்த டியூரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸ்ட்ராவா அவுட்ரீச் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். இதுல வந்து சோஷியல் சர்வீஸும் மக்கள் எல்லா ஒரு நேயர் தொலைபேசியில் காத்திருக்கிறார், அவருடன் பேசுவோம். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. சென்னை. சொல்லுங்க. நான் பிகாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். சரிங்க. இப்போ இந்த மாதிரி 30ல நான் படிச்சா என்ன மாதிரியான ஜாப்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும் கரெக்டா சொல்லுங்க. நீங்க வந்து பிகாம் முடிச்சிட்டீங்க இல்லையா? ஆமா. முடிச்சிட்டு 30ல படிச்சா என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும்ங்கறதா உங்களுடைய கேள்வி இல்லையா? ஆமா சார். அந்த நேயர் கேக்குறார், அது கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் பிகாம் முடிச்சிருக்காங்க. சோ இங்க வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் கிராஜுவேஷன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனில ஒரு மேனேஜரியல் லெவல் இல்ல மேனேஜ்மெண்ட் லெவல்ல அவங்க கண்டிப்பா தாராளமா அப்ளை பண்ணலாம். பிளேஸ்மெண்ட்டுக்கு நாங்களே எல்லாருக்குமே வந்து ஃபெசிலிட்டேட் பண்றோம். பிகாம்ங்கிறதுனால போஸ்ட் கிராஜுவேஷன் மேனேஜ்மெண்ட் படிப்பு. அது எவ்வளவு நாள் அந்த படிப்பு? இது வந்து 1 இயர் கோர்ஸ். எல்லா கோர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் ஓராண்டு படிப்பு. அந்த ஓராண்டு படிப்புக்கு பிறகு அவங்க வேலை வாய்ப்புக்கு நீங்களே நாங்களே அசிஸ்டன்ஸ் நாங்களே கொடுக்குறோம். சரி, நல்லது. இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த படிப்புகள் லயோலா கல்லூரி மூலமா நீங்க 6 விதமான படிப்புகள் தரதா சொல்லிட்டு இருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், இவெண்ட் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷனல் பிசினஸ் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இது மூணுக்குமே 25,000 வந்து கோர்ஸ் ஃபீஸ். இன்டீரியர் டிசைன் அண்ட் ஃபேஷன் டிசைன் இது ரெண்டுத்துக்குமே வந்து 30,000 கோர்ஸ் ஃபீஸ். இந்த ஃபீஸை வந்து பாத்தீங்கன்னா மாணவர் மாணவிகள் 3 இன்ஸ்டால்மெண்டா அவங்க பே பண்ணலாம். சோ ஒரே நேரத்துல பே பண்ணணும் அப்படின்றது இங்க கட்டாயம் இல்ல. அந்த ஓராண்டு படிப்பு முடிக்கிற காலகட்டத்திலே மூணு விதமா பே பண்ணலாம். ஆமா. இந்த படிப்புகள் எல்லாவற்றுக்குமே ஒரே கட்டணம் தானா? கட்டண விகிதம் வந்து வேறுபடுதா ஒரு படிப்புக்கும்? கட்டணம் இப்ப ஃபேஷன் டிசைன், இன்டீரியர் மேனேஜ்மெண்ட் சொல்றீங்கல்ல, இந்த படிப்புகள் எல்லாத்துக்குமே கட்டணம் ஒரே மாதிரியான கட்டணமா? இல்ல, இன்டீரியர் டிசைன் அண்ட் ஃபேஷன் டிசைன் 30,000. பாக்கி இருக்க 4 கோர்ஸ் வந்து 25,000. இப்ப இந்த படிப்புகளுக்கு வந்து உள்நாட்டுல மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் இருக்கா இல்ல வெளிநாடுகள்லயும் கூட வாய்ப்புகள் இருக்கா? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டுல தான் இருக்கும் மோஸ்டா. வெளிநாடுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகள் உண்டு. இப்ப நீங்க வந்து லயோலா கல்லூரியோட இணைந்து இந்த படிப்புகள்லாம் நடத்திட்டு வரதா சொல்றீங்க. வேற எந்த கல்லூரிகளோட இணைந்து இந்த மாதிரி படிப்புகள் நடத்துறீங்களா? இன்னைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து வொகேஷனல் எஜுகேஷனுக்கு டிமாண்ட் வந்து ரொம்ப ஹியூஜ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து இப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து வெறும் ஒரு பிகாம் இல்ல வெறும் ஒரு அண்டர் கிராஜுவேஷன் மாத்திரம் படிச்சா பத்தாது அப்படின்னு நினைக்கிறதுனால நிறைய காலேஜஸ் எங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வொகேஷனல் எஜுகேஷன் இல்ல வேல்யூ ஆடட் கோர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணசாமி காலேஜ் ஃபார் உமன் இன் அண்ணா நகர். சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க கூட நம்ம டைப் பண்ணி 11 விதமான கோர்ஸ் நாங்க கண்டக்ட் பண்றோங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க டோட்டல் எல்லா மாணவிகளுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க டெக்னிக்கல் ரைட்டிங், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், இவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அனிமேஷன் இந்த கோர்சஸ் வந்து இங்க நடத்துறோம் நாங்க. சோ இதனால மாணவிகளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாணவி வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஒரு நேயர் தொலைபேசி காத்திருக்கிறோம், அவருடன் பேசுவோம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, நேயர் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நாம் தொடர்ந்து பேசுவோம், சொல்லுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அவங்க கண்டிப்பா வந்து ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் முடிக்கிறாங்க. செகண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிகாம் இல்ல பிஏ டிகிரி படிக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஸோ பிகாம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அவங்க டெக்னிக்கல் ரைட்டிங் படிக்கிறாங்க. செகண்ட் இயர் படிக்கும்போது இவெண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க. தேர்ட் இயர் படிக்கும்போது அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க. சோ அவங்க அந்த கோர்ஸ் முடிக்கும்போது காலேஜ் முடிக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வெறும் அவங்க பிகாம் இல்ல பிஏ டிகிரி இல்லாம அவங்க அடிஷனலா 3 கவர்மெண்ட் அப்ரூவ் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா நாங்களே ஹெல்ப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஹெல்ப் பண்ணி ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கூட அவங்க திரும்பியும் அவங்க வேற வேலைக்கு இல்ல வேற ஃபீல்டே கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் பண்ணனாலும் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இப்ப இந்த கிருஷ்ணசாமி கல்லூரியோட இணைந்து இந்த படிப்புகள்லாம் நீங்க ஆமா, சொல்லித் தரீங்க. ஆமா, இப்ப லயோலா கல்லூரியில வந்து 6 விதமான படிப்புகள் இல்லையா? ஆமா, ஆமாங்க. இப்ப இந்த கிருஷ்ணசாமி கல்லூரியில் 11 விதமான படிப்புகளா? ஆமாங்க. பட் கிருஷ்ணசாமி காலேஜ் எப்படின்னா அவங்க காலேஜ்ல இருக்க மாணவிகள் மட்டும்தான். பட் லயோலா காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல் முடிச்சவங்களோ இல்ல காலேஜ் முடிச்சவங்களோ யார் வேணாலும் வந்து அங்க வந்து படிக்கலாம். அந்த லயோலா கல்லூரியில நீங்க அவங்களோட இணைஞ்சு இந்த படிப்புகள் நடத்துறீங்க. லயோலா கல்லூரி மாணவர்கள் தவிர வெளியிலிருந்து சேர்ந்து படிக்கணுங்கிறவங்களும் வந்து படிக்கலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவருடன் பேசும். வணக்கம், சொல்லுங்க சார். நேம் வந்து கிருஷ்ணமூர்த்தி சார், என் பேரு. சொல்லுங்க சார், நான் வந்து என் பையன் பேரு கே தினேஷ்குமார் சார். சரிங்க. அவன் வந்து இப்போ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3rd இயர் படிச்சிட்டு இருக்காருங்க. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3rd இயர் படிச்சிட்டு இருக்காருங்க சார். சரிங்க. இப்ப அவர் வந்து சார் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் வீக். சரிங்க. அரியர் வச்சிருக்காரு. சரி. இந்த அரியர் வச்சிருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்க இந்த மாதிரி கோச்சிங் தரீங்களா சார்? இவர் என்ன கேக்குறாருன்னா, அவர் பையன் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் படிக்கிறாரா, அவர் படிப்புல சற்று பலவீனமா இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு. அதுக்கு ஏதாவது சிறப்பு பயிற்சிகள் நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு அவர். அதாவது என்னோட அபிப்பிராயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து வீக்கோ இல்ல அவங்க வந்து கம்மியா இருக்காங்கன்றது கிடையாது. அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் துறை, அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்றது தான் ரொம்ப முக்கியமானது. மேபி இவங்களுக்கு வந்து அவங்க சன்னுக்கு வந்து இந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த அளவுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். அப்படி விருப்பப்பட்டால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே அடிஷனல் கோர்ஸ், ஹையஸ்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவன் பண்ணலாம், ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் பண்ணலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பண்ணாலும் அதிகம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய ஃபாரின் கம்பெனிஸ், நிசான், ரெனால்ட் நிறைய கம்பெனிஸ் வராங்க. ஸோ கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஒரு வேலை அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் துறையில அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்களே வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். நாங்க டாட்டிலேயே வந்து மவுண்ட் ரோட் நாங்க கண்டக்ட் பண்றோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்ப பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுல வந்து வெறும் சொல்லி கொடுக்கறது இல்லாமல் அவங்களுக்கு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து அவங்க வந்து லோன் அப்ளை பண்ணி ஒரு 20 lakhs வரைக்கும் லோன் நாங்களே அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பிசினஸ் செட் பண்றது நாங்களே ஹெல்ப் பண்றோம். இந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டே வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். அது வந்து தனியா நீங்க நடத்துறீங்களா? லயோலா கல்லூரி, கிருஷ்ணசாமி கல்லூரி இல்லாம தனியா நீங்க நடத்துறது, அது எங்க நடத்துறீங்க? அந்த இது வந்து மவுண்ட் ரோட்ல நடத்துறோம். மவுண்ட் ரோட்ல உங்களுடைய சென்னை அண்ணா சாலையில உங்களுடைய நிறுவனத்துல இருந்து நடத்துறீங்க. அது வந்து என்ன சான்றிதழ் படிப்பா? அதற்கான கட்டணம் எல்லாம் எப்படி? அதுக்கான கட்டணம் 25,000 ரூபாய் தான். அதுவும் வந்து 1 year கோர்ஸ். லயோலா காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த 6 கோர்ஸ் நாங்க சொன்ன கோர்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு அவங்க லயோலா காலேஜ்ல இருந்து ஒரு டிகிரி வரும், ரெண்டாவது டாட்டில இருந்து ஒரு டிகிரி வரும். சோ அவங்களுக்கு டியூவல் டிகிரி கிடைக்கும். இது லயோலா காலேஜ்ல படிக்கிற மாணவர் வந்து ஜாயின் பண்றவங்களோட ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. அதாவது இப்ப 2 விதமான சான்றிதழ்களோட அவங்க வெளியேறாங்க. ஆமா, வெளியேறும் போது டியூவல் டிகிரி 2 டிகிரி இருக்கு அவங்களுக்கு. ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவருடன் பேசும். வணக்கம்.